வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே. குழந்தைகளுக்கான எண்முறை மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்று நாம் ஜுவைனைல் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற குழந்தைகளுக்கு முதுகில் கூன் ஏற்படுகின்றதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸோ ஜுவைனைல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஜுவைனைல்னாவே ஆங்கிலத்தில் தமிழில் என்ன அப்படின்னாக்கா குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த தண்டுவடன் எலும்பு பகுதி, அதை வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த வெர்டிப்ரே இந்த குழந்தைங்களுக்கு வளைந்து இருக்கிறதுனால இந்த நோய் ஏற்படுகிறது. இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, அவங்களோட 2 ஷோல்டரும் ஈவனாக இருக்காது. ஒரு ஷோல்டர் மேலேயும் ஒரு ஷோல்டர் கீழும் இறங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிற்கும்போது அவங்களோட இடுப்பு பகுதியும் ஈவனாக இருக்காது, சமமாக இருக்காது. ஒரு இடுப்பு ஒரு பக்கம் மேலே அதிகமாகவும் ஒரு பக்கம் கீழே தளர்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த அன்ஈவன் ஷோல்டர், அன்ஈவன் ஹிப், இதை வச்சே இந்த குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால இந்த வளைவு உள்ளூர இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஷோல்டரும் இந்த ஹிப்பும் நம்ம பார்த்தோம்னா இந்த தோள்பட்டையும் இந்த இடுப்பு பகுதியும் நம்ம பார்க்கும்போது அது சமதளத்தில் சமமாக இல்லை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜுவைனைல் ஸ்கோலியோசிஸில் குழந்தைங்களுக்கு இந்த புத்தக பை ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால தூக்குறதுனாலையும் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ இது மாதிரி ஸ்கோலியோசிஸ் வந்தது அப்படின்னாக்கா இதுக்கும் நம்ம பிரேசஸ், ஆர்த்தோட்டிக் பிரேசஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மில்வாக்கி பிரேசஸ், பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் வரதுனால நெஞ்சு பகுதி ரொம்ப அவங்களுக்கு அழுந்து இருக்கிறதுனால மூச்சு விடுறதுல அவங்களுக்கு சிரமம் ஏற்படும். இந்த மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறதுனால அந்த மூச்சு, அதாவது நெஞ்சு தசைகளை நம்ம வலுவாக்கணும். அதுக்கான எக்ஸசைசஸ் ஃபிசியோதெரப்பியில் செய்வோம். அதே மாதிரி இந்த குழந்தைங்க இந்த அன்ஈவனாக இருக்குது இல்லைங்களா, ஷோல்டரும் ஹிப்பும், அதுக்கு நம்ம சரிப்படுத்துறதுக்காக இந்த குழந்தைங்களை முட்டி போட்டுகிட்டே நடக்க சொல்லுவோம். அதாவது முட்டியிலே நடக்கிறது. அப்புறம் முழங்கால் 2, அதாவது ஆனமலை ஆனை அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, 2 கையும் 2 காலும் முட்டியும் போட்டு 4 கால் பாய்ச்சலில் இந்த குழந்தைங்களை நடக்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பொசிஷன் கொண்டு வரும்போதே பார்த்திங்கன்னா இது ரொம்ப மைல்டு கண்டிஷனாக இருந்தாக்கா இந்த சமதளத்தில் இல்லாத தோள்பட்டையும் சமதளத்தில் இல்லாத இடுப்பு பகுதியை இந்த பயிற்சியின் மூலமாகவே குணப்படுத்த முடியும். இல்லை இது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னாக்கா இதுக்கு நம்ம அறுவை சிகிச்சை செய்து அதற்கான தீர்வுகள் நம்ம செய்யலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த ஸ்கோலியோசிஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த குழந்தைங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா உட்காந்துட்டு இருக்கிறதுனால இதை நம்ம அவங்கள உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் தெரியும். இதை யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி குழந்தைங்க ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆசிரியர்கள் இந்த குழந்தைய பார்க்கும்போது இந்த தோள்பட்டை சரியில்லை, இல்லை பிடி வாத்தியார் பார்ப்பார் ஸ்போர்ட்ஸில் போது இந்த குழந்தை ஓடுறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது, அவன் இடுப்பு சரியாக இல்லை அப்படின்றது ஆசிரியர்கள் மிக உன்னிப்பாக இதை கவனித்தா இந்த கண்டிஷனை நம்ம குணப்படுத்திடலாம். அதே மாதிரி பெற்றோர்களும் இதை கண்டுபிடிச்சி இதை உரிய மருத்துவம் பண்ணினாக்கா இந்த ஜுவைனைல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்றத நம்ம நிச்சயமாக நம்ம குணப்படுத்திடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஜுவைனைல் ஸ்கோலியோசிஸ் என்றால் என்ன, அதற்கு ஃபிசியோதெரப்பி என்ன மருத்துவம் செய்யலாம், அதிலிருந்து எப்படி நம்ம குழந்தைங்களை மீட்டு கொண்டு வரலாம் என்பது குறித்து நம்ம பேசணும். மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு நோய் குறித்தும் அதற்கான ஃபிசியோதெரப்பி தீர்வுகள் குறித்தும் மிக விரிவாக அலசுவோம். மிக்க நன்றி, வணக்கம்.